ஸ்வீட். இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா 3 வயசுல இருந்து, அதாவது இன்னைக்கு இவங்களோட வயசு 98. அப்ப 3 லெஸ் பண்ணீங்கன்னா 95. ஆக 95 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே இந்த இப்படி அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா உங்களோட இது வந்து உண்மையிலுமே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி கை கொடுங்க. இந்த மாதிரி பையன் எல்லாம் அவங்க பொண்ணு தான். இவங்களுக்கு யோகா எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? இன்னும் வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுப்பேன். ஆமா, அவங்க எப்படின்னா உங்களை மாதிரி அவங்களும் ஸ்லிம் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஷோவுக்காகவே அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஷோ முடிஞ்சதையுமே கண்டிப்பா சொல்லி கொடுப்போம். உங்களுக்கு பசங்க எத்தனை பேர்? வணக்கம் வணக்கம். மொத்தம் எத்தனை பசங்க இருக்காங்க? 2 பசங்க 3 பொண்ணு 5 மக்கள் எனக்கு. 5 மக்கள் இருக்காங்க. மக்களோட மக்கள் எத்தனை பேருன்னு சொல்லுங்க. மக்களோட மக்கள் எல்லாருமே பாத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலி. அதாவது இவங்க வந்து பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுடைய பொண்ணு இவங்க, அந்த பொண்ணோடைய பொண்ணு இவங்க. அதாவது சொல்ல போனா 4 ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த், இந்த மாதிரி 4 ஜெனரேஷன்ல எல்லாருமே வந்து இவங்க கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டு குடும்பமா வாழ்றது மட்டும் இல்லாம எல்லாருமே இவங்க வந்து டெய்லியும் கண்டிப்பா யோகா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருக்காங்க. அது மட்டும் இல்ல, குறிப்பா சொல்லி ஆகணும்னா இவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து யோகா மாஸ்டர்ஸ், யோகா டீச்சர்ஸ் தான். பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இங்க கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் நோய்களா இருந்தாலும் சரி, பாட்டி வைத்தியத்து மூலியமாகவும் நேச்சுரோபதி மூலியமாகவும் யோகா மூலியமாகவும் அந்த நோய்களை குணப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட கத்துக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் வெளியூர்கள்ல இருந்து கூட வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் உண்மையும் கூட. பாட்டி, இப்போ நம்ம நேயர்கள் எல்லாருமே, நம்ம பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாமே உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ரொம்ப ஆவலா இருந்தாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல உங்களுடைய பகுதியிலிருந்து, உங்களோட வீட்டில இருந்து நேரடியா நேரலையில உங்களுடைய யோகாவை வந்து அவங்களுக்கு நாங்க கொண்டு போறோம். அதற்கான ஒரு ஸ்பெஷல், ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நேரலை. இப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா இந்த அம்மனி பேரு மோகனா, சரிங்களா? இந்த அம்மனிக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும், நம்ம பொதிகையினுடைய நேயர்கள் எல்லாருக்குமே நம்ம யோகா சொல்லி கொடுக்க போறோம். நீங்க யோகா பண்ணுவீங்க இல்லையா? ரைட். நானாம்பல் பாட்டியோட யோகா டைம் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. நேயர்களே, உங்களுக்கான பாட்டி வந்து இப்ப செய்ய போறாங்க. பாத்தறலாமா? கண்டிப்பா பாத்தறலாம். இப்போ நீங்க பாத்துருக்கீங்க ஒரு ஸ்பெஷலான ஷோ வந்து கோயம்புத்தூர்ல இருந்து. சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன், யோகா மாஸ்டர். அம்மாவோட 4வது பையன். 4வது பையன் நீங்க. ஓகே, சந்தோஷம். இப்ப பாத்தீங்கன்னா பாட்டி யோகா பண்ண போறாங்க. நீங்க வந்து யோகாக்கு அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்களா, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? எங்க தாத்தா கிட்ட இருந்து தான் எங்க அம்மா கத்துட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் நான் கத்துட்டேன். அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட். ஓகே. இப்போ நீங்க யோகா வந்து சொல்ல போறீங்க, அவங்க செய்ய போறாங்க. ரைட். ஓகே, பாத்துருவோம். அம்மா வந்து யோகா ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 ஆசனம் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பண்றது வந்து மாதா, அங்க கிழக்கு பக்கம், பிதா, பிதா பிதா குரு தெய்வம். இதுதான் நம்ம பாரம்பரிய பண்பாடு. இப்ப முதல்ல பண்றது வந்துங்க பாத ஹஸ்தாசனம். பாத ஹஸ்தாசனம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். முன்னாடி குனிகிறோம், இது பெரிய அதிசயமா அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. இப்ப குனிஞ்சு உள்ளங்கை போய் தரையில முட்டணும். உள்ளங்கை தரையில முட்டணும். கால் கொஞ்சம் கூட மடங்காம போய் தலை போய் முட்டுதுங்க. இதுதான் பாத ஹஸ்தாசனம். போதுமா? அப்ப முதுகுத்தண்டின் வளையும் தன்மை தான் இளமையின் ரகசியம். போதுமா? அடுத்த ஆசனம் அப்படி மெல்ல ஒன்னா பண்ணிக்காங்க. அடுத்த ஆசனம். இப்ப அடுத்த ஆசனுக்கு பேர் வந்துங்க பச்சி மோத்தான் ஆசனம். இதுவும் அதே மாதிரி தான், பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளா இருக்கு. என்னடா முன்னாடி குனியது பெரிய விஷயமா நினைப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூச்சை இழுத்துட்டே கையை மேல தூக்குறாங்க. மூச்சை இழுத்துட்டே கை மேல தூக்குறாங்க. மூச்சை விட்டுக்கொண்டே குனிஞ்சு, நிறைய பேர் கால் கட்டவரையே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நடுவில் ஸ்பீடு பிரேக் தடுத்துக்கும். தொப்பையெல்லாம் இருக்கு. 2 கையும் போய் தரையில முட்டுது, தலை போய் காலில் முட்டி இருக்கு. இந்த ஆசனா பேர் வந்து பச்சிமோத்தாசனா. பொதுவா இன்னும் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆசனா வந்து யமனை வெல்லும் ஆசனம்பாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி 107 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த ஆசனம் தான். அதாவது யமனை வெல்லும் ஆசனம். வயிறு தான் நிறைய நோய்களை உற்பத்தி பண்ணுதுங்க. இப்போ வயிறினுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா, அதாவது ஜீரண சக்தி நல்லா இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் வராது.
போதுமா. அடுத்த ஆசனம் ஸோ பச்சி மோத்தான ஆசனம். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய அதான் அஜீரண கோளாறுகளால தான் நிறைய நோய்கள் வருது. உள்ள இங்கே நம்ம கல்லீரல் இருக்குது, கணையம் இருக்குது, இந்த உள்ள இருக்கக்கூடிய அடுத்தது சர்வாங்காசனம். இந்த பேர்லயே இருக்குங்க, சர்வ அங்க ஆசனம் அல்லது சர்வ அங்கத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆசனம் சர்வாங்காசனம். சர்வாங்காசனம் இதில் என்ன நடக்குன்னா, நம்மளுடைய தைராய்டு சுரப்பி நல்லா வேலை செய்யுதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இப்போ அம்மா பண்ணிக்குது விபரீதகரணி அப்படிங்கிற பொசிஷன் தான். ஸோ தைராய்டு சுரப்பி நல்லா வேலை செஞ்சாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையை இழக்காமல் நம்ம காப்பாற்றிக்கலாம். சர்வ அங்கத்தையும் காப்பாற்றுறது தான் சர்வாங்காசனம். போதுமா. இப்போ கால் கட்டைகள் கூட பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதியில் நிறைய பேர் கட் பண்ணுறாங்க, ஒரு உறுப்பை இழக்க வேண்டிய சூழல். இது ஆசனம் பண்ணும்போது அதை மாதிரி எந்த உறுப்பையும் இழக்காமல் எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கிறது தான் சர்வ அங்க ஆசனம். அடுத்தது ஹாலாசனம். அம்மா பார்த்தீங்கன்னா அந்தமானில் கூட போய் தேசிய அளவில் இது வரைக்கும் அந்தமானில், டெல்லியில், கேரளா இந்த மாதிரி போய் இது வரைக்கும் 6 முறை தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு இந்த ஆசனம் தான் ஹாலாசனம்னு பேருங்க. ஹாலாசனம் மிக அற்புதமான ஆசனம். நான் முதலே சொன்னேன், முதுகுத்தண்டின் வளையும் தன்மை தான் இளமையின் ரகசியம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது வயிற்றுக்குள் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் சிறப்பாக செயல்படும். போதுமா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதி, அப்பா அம்மாவுக்கு சக்கரை வியாதி இருந்தால் கண்டிப்பாக நமக்கும் வருங்கிறாங்க. ஆனால் இந்த ஆசனம் பண்ணும்போது என்னன்னா, கணையம் சிறப்பாக வேலை செய்யுது. கணையம் நல்லா வேலை செஞ்சாலே சக்கரை வியாதியிலிருந்து விடுதலை பெற்றலாம். இதுதான் அடிப்படை ரகசியம். அடுத்தது அர்த்த சிரசாசனம். இப்போ பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூளைக்கு சரியாக ரத்தம் போகாதனால தான் இப்போ இந்த வயசுலையும் 98 வயசுலையும் அம்மாவுக்கு கொஞ்சம் பின்னாடி அப்படியே பண்ணு ரைட். இப்போ இந்த வயசுலையும் பாருங்க, அம்மாவுக்கு கண் பார்வை நல்லா இருக்கு. ஊசியில் நூல் கொடுத்தீங்கன்னா இப்பவும் கோப்பாங்க 98 வயசுலையும். ஸோ இதுக்கான காரணம் என்ன, மூளைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும்போது. இப்போ போன வருஷம் வரைக்கும் அம்மா சிரசாசனமே பண்ணாங்க, இப்போ நாங்களே கம்மி பண்ணிட்டோம், வேண்டான்ட்டு என்ன விழுந்துட்டா வம்புன்னு சொல்லி. அர்த்த சிரசாசனம் மூளைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும், கண் பார்வை நல்லா இருக்கு, இப்பவும் அம்மா காது நல்லா கேட்குது, மெமரி பவர் நினைவாற்றலும் இன்னும் நல்லா இருக்கு. பக்கவாத நோய் வர்றதுக்கான காரணமே மூளைக்கு சரியா ரத்தம் போகலைங்கிறது தான் அடிப்படை காரணம். இப்போ இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மூளைக்கு ரத்தம் போகும்போது பக்கவாத நோய் வரவே வராது. அதுதான் அர்த்த சிரசாசனம். அப்படியே காலமாக தூக்கணும் சிரசாசனம். சிரசாசனத்தில் பாதி அர்த்த சிரசாசனம். போதுமா. ஸோ இதுதான். அப்போ அதே மாதிரி நினைவாற்றலும் குழந்தைங்க இது பண்ணாங்கன்னா நினைவாற்றல் நல்லா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு, அதாவது கண்ணாடி, சின்ன எல்கேஜி யூகேஜெல்லாம் கண்ணாடி போடக்கூடிய நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கான காரணம் கண்ணுக்கு நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கிறது இல்லை, கண்ணுக்கால பயிற்சி இல்லை. இதுதான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ உட்காந்துருக்கிறது ரொம்ப எளிமையான ஆசனம். இதெல்லாம் பண்ணது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி தோணுச்சு. ரொம்ப ஆரம்பத்தில் எடுத்தோன்னே இப்படி ஹாலாசனம் பண்ணிட்டு அப்புறம் எந்திரிக்க முடியலன்னு கஷ்டப்படக்கூடாது. எளிமையான ஆசனம் வஜ்ராசனம். ஸோ இது மாதிரி இது உட்கார்ந்தாலே வஜ்ராசனம், இது உட்கார்ந்தாலே முழங்கால் வலி வராமல் தடுக்கலாம், மூட்டு தேய்மானம் வராமல் தடுக்கலாம். ஆனால் என்ன ஏமாந்து வலி இருக்கிறவங்க பண்ணால் ஒரு நல்ல குருவினுடைய துணையோடு தான் பண்ணணும். எடுத்தோன்னே இப்படி பண்ணி கடைசியில் முழங்கால் வலி வந்துருச்சு அப்படின்னா வச்சுருக்கோம். அதனால ஆரம்ப காலத்தில் பண்ணும்போது வஜ்ராசனம் பண்ணுறது சிம்பிள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஜீரண கோளாறுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அடுத்த ஆசனம் சஷாங்காசனம். அடுத்த ஆசனம் சஷாங்கம் அப்படின்னா முயல் மாதிரி. இப்போ பின்னாடி கை வச்சுட்டு முன்னாடி குனியணும். அடுத்த ஆசனம் சஷாங்காசனம். பாருங்க, பின்னாடி கை வைக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆசனா மட்டும் 1 நிமிஷம் பண்ணா போதும். இதுல என்ன நடக்குன்னா, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை சுரபிகளும் நல்லா வேலை செய்யும். கல்லீரல்ல பித்தப்பையில கல் வருதுங்கிறாங்க, கல்லீரல் நல்லா செயல்படும், கணையம் நல்லா செயல்படும், உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பப்பைய பெண்களுக்கு இருக்க எல்லா உறுப்புகளும் நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி கால் கொஞ்சம் கூட இடுப்பு மேலே தூக்காம பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் சஷாங்காசனம். வயிற்று கீழே குனியும் போது வயிற்றை சுருக்கிட்டே குனியணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சஷாங்காசனம். போதுமா. அடுத்தது கந்தராசனம். அம்மா இந்த பண்டிகை. ஸோ இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கூட இடுப்பு வலி வந்துடுது. அந்த இடுப்பு வலியெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி
கந்தராசனம். ரொம்ப இதெல்லாம் எளிமையாகவும் இருக்கும். இது வந்து மேலே போகும்போது மூச்சு இழுத்துட்டே தூக்கணும். ஒரு 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 10 செகண்ட் இப்படி இருந்துட்டு ஒரு 10 மூச்சு இழுத்து விடலாம். அப்படியே மெதுவாக மூச்சு விட்டுட்டே கீழே வரணும். ஹைட்ராலிக் மெதுவாக கீழே வரணும். ஸோ இதை மாதிரி ஒரு 5 முறை பண்ணும்போது பெரும்பாலும் இங்கே L3 L4 டிஸ்க் ப்ரலாப்ஸ் இடுப்பு பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை வராமல் தடுக்கலாம். எளிய பயிற்சி. சும்மா இப்போ அவங்க ஒரு தடவை பண்ணுறாங்க. பட் இது காலையில் ஒரு 5 முறை பண்ணிட்டா இடுப்புக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறலாம். போதுமா? போதும். அடுத்து அப்படியே பவனமுத்தாசனம். பவனமுத்தாசனம் கால் மடக்கி பவனமுத்தாசனம். இதுவும் பாருங்க, இது பவனான்னா நம்ம உடம்புல வந்து கேஸ்ட்ரிக் அதிகமாகிறதுனால கூட ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உடம்புல இருந்து காற்றை, தேவையில்லாத காற்றை, அபான வாயுவை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஆசனம் பவனமுத்து ஆசனம். கிட்டத்தட்ட 50 ஆசனங்கள் மேலே அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. போன வருஷம் அக்கா தோட்டத்துக்கு அட்டப்பாடி கேரளா போயிட்டு கீழே விழுந்துட்டதுனால ஒரு கொஞ்சம் இப்போ ஆசனங்களை கம்மி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பவனமுத்து ஆசனான்னு பேர். போதும். ரொம்ப அருமை. சூப்பர் சூப்பர். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னா, ஆனா 98 வயசுலயே வளையுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். உலகத்திலே இவங்க தான் ஒரு ஸ்பெஷல் லேடி அப்படின்னு. கண்டிப்பா இந்தியால வந்து நீங்க கூகுள்ல போய் தட்டினா அப்படின்னு 98 வயது நிரம்பக்கூடிய லாங்கஸ்ட் லிவிங் யோகா பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம வந்து நானாம்பல் பாட்டி தான் இருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இப்ப அவங்க ட்ரை பண்ண மாதிரி நீங்க இந்த மாதிரி விபரீத முயற்சிகள் எல்லாம் இறங்க கூடாது. இது வந்து விபரீத முயற்சிகள் கிடையாது. எல்லாருமே பண்ணணும். ஆனா குரு கரெக்டான குருவோட பண்ணணும். கண்டிப்பா பாதுகாப்பா பண்ணணும். பட் நீங்க வந்து உடனடியாக ட்ரை பண்ண கூடாது. ஓகே, இன்னும் நிறைய இந்த யோகா பத்தி நம்ம நிறைய பேச போறோம். அது மட்டும் இல்லாம இந்த யோகா பாட்டி வந்து இப்போ நமக்கு எல்லாருமே யோகா பண்ணிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் எல்லாரும் இங்க கூடி இருக்காங்க. அவங்க கிட்டயும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல ஒரு குட்டி பிரேக். நமது பொதிகையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா சிறப்பு பாட்டு மன்றம். தலைப்பு: எம்ஜிஆர் பாடல்கள் இன்புற்று மகிழவா, பின்பற்றி வாழவா. சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி, கம்மா கரைய ஒசத்தி கட்டி, கரும்பு கொல்லையில் வாய்க்கா வெட்டி, சம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணி விட்டு, நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்ச நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம். நடுவர் கவிஞர் வெள்ளைச்சாமி. பொதிகையின் மலரும் நினைவுகள். இது திரைத்துறை கலைஞர்களின் திறப்பு வாசல். மாற்று சினிமா, வணிக சினிமா, பிரம்மாண்ட சினிமா, ஜனரஞ்சக சினிமா என்று திரையுலகம் கடந்து வந்த பாதையை திரைப்பட கலைஞர்கள் திறம்பட பேசும் நிகழ்ச்சி பொதிகையின் மலரும் நினைவுகள். ஞாயிறு தோறும் காலை 10:05. கண்டு மகிழுங்கள் உங்கள் பொதிகையில். வந்து எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா எல்லாரும் அழகா வந்து யோகா பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் ஷோவா இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லைவ் போயிட்டு இருக்கு.
வெல்கம் பேக் டு கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஷோவா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் லைவ் போயிட்டு இருக்கு. காலை தண்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஷோல வந்து ஸ்பெஷல் தான். இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான லேடி நானாமால் அவங்கள மீட் பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ஆசனங்கள் எல்லாம் பண்ணி காமிச்சாங்க. இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த ஒரு 98 வயது மதிக்கத்தக்க ஒரு நல்ல ஒரு யோகா ஆசன குரு நம்ம கூட இந்தியால இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு இன்னும் பெருமையா இருக்கு இல்லையா? இன்னொரு விஷயம் தெரியுமா மோகனா? சொல்லுங்க. இந்நேரம் நம்ம நேயர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கார்பெட் அப்புறம் இதெல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 7:25 தான் ஆகுது. ஒரு 1 hour கழிச்சு நீங்க 9 o'clock போங்க. ஏன்னா அவங்களே ஆசனம் எல்லாம் பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. ஒவ்வொரு ஆசனம் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா பாலா சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கணையம் வந்து செயல்படும், தைராய்டு சுரப்பிகள் நல்லா செயல்படும், ஜீரண உறுப்புகள் நல்லா செயல்படும். ஒவ்வொரு ஆசனமுக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் மூலியமா வந்து நிறைய நோய்கள் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து மனுஷனுக்குள்ள இருக்கு உடல் உறுப்புக்குள்ள. அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா பிரபு மாதிரி வந்து ஆகாம நல்ல ஃபிட் ஆல்ரெடி நான் யோகா மாதிரி தான் இருக்கேன். கண்டிப்பா நீங்க யோகா பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி யோகா பண்றதுக்கெல்லாம் கண்டிப்பா யோகம் வேணும். அந்த மாதிரி ஒரு யோகமான பிளேஸ்ல இருந்தா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம். ஓகே, மொத்தம் எத்தனை பசங்க எத்தனை பொண்ணுங்க சொல்லிடலாம்? அவங்க பேர் வந்து 4-5 பேர் சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாருமே பையன் பொண்ணு, அவங்க பொண்ணோட பொண்ணு, அந்த பொண்ணோட பொண்ணு, இன்னும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா பேத்தி கொள்ளுப்பேத்தி. சோ டைரக்டா அவங்கள நம்ம மீட் பண்ண போறோம். சார், இப்போ நீங்க வந்து உங்களோட அம்மா அவங்க, நீங்க பையன், அவர் வந்து இன்னொரு தம்பி, அவரு என் கூட பிறந்த தம்பி, என்னோட 4 வருஷம் பின்னாடி பிறந்தவர். என்னோட பேர் யோகா மாஸ்டர் எல்லுசாமி. நான் வந்து 5 குழந்தைங்க. அதில் 5வது பையன், 4வது அண்ணா, 5வது பையன். எங்கள் தாத்தா பாட்டி இதை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்போம். பார்த்துட்டு பாட்டி என்ன பண்ணுறது, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அந்த தாத்தா பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாட்டி பண்ணாங்க, பாட்டிக்கு அப்புறம் அண்ணா, இப்படியே வந்துட்டே இருந்தோம். எங்கள் அப்பா வந்து நாட்டு வைத்தியர்னு சொல்லுவாங்க, சித்த வைத்தியர், அதில் நிபுணர். இந்த மாதிரி நாங்கள் வந்துக்கிட்டே இருந்தோம். அதில் வந்து இப்போ நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். பாட்டி என்ன சொல்லிங்கன்னா இது உலகம் பூரா பரப்பலாண்டா அப்படின்னாங்க. நாங்கள் இந்த குரூப் அப்படியே சேர்ந்து கம்ப்ளீட் இதே தான், வைத்தியசாலைகளும் யோகாவும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். லைனா பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாரு? உங்களோட தங்கச்சி. ரைட், ஓகே. கடைக்குட்டி. உங்களோட பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ராஜாமணிங்க. நானே யோகா டீச்சர் தாங்க. எங்க யோகா டீச்சரா இருக்கீங்க? வீட்லயே எடுத்துட்டு இருக்கீங்க. நேரு நகர், காலப்பட்டி ரோடு, நேரு நகர். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருங்க? எங்க வீட்டுக்காரர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நீங்க யோகா பண்றீங்க. உங்க வீட்டுக்காரருக்கு ஏங்க உங்க மாமியார் வந்து பாத்தீங்கன்னா 98 வயசுலயே உலகம் புகழ் பெற்றிருக்காங்க. நீங்க கொஞ்சமாவது பண்ணலாம்லங்க அப்படின்னு என்னைக்காவது கொஞ்சம் சொல்லிருக்கீங்களா? சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு எது விருப்பம் இருக்குதோ அதான் செய்வாங்க. நம்ம சொல்றதெல்லாம் யாரு கேக்குறாங்க அப்படின்னு நீங்க மைக்ல சொல்றீங்க. ஆனா இல்ல வீட்ல கூட பிரபுனா வீட்ல கூட இதே பிரச்சனை தான். அவங்க வைஃப் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் அது செய்யறது இல்ல. ஓகே, நம்ம அப்புறமா பேசுவோம். சரி, ஓகே. இவங்க யாருன்னு சொல்லுங்க. ஹலோ டார்லிங், ஹாய். உங்க பேர் சொல்லுங்க. பேர் என்னம்மா? பாட்டியோட கொள்ளுப்பேத்திங்க. பாட்டியோட கொள்ளுப்பேத்தியா நீங்க? பாட்டியோட கொள்ளுப்பேத்தி. அப்ப இவங்க தான் உங்களோட பொண்ணு. ஓகே, உங்களோட பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்க. என் பேர் வந்து மதனிகா. நானும் யோகா டீச்சரா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் இப்ப இருக்கிறது வந்து ஒத்தக்கால் மண்டபத்துல இருக்கோம். இது வந்து என் டாட்டர். இவங்களுக்கு வந்து 2 years ஆச்சு. இவங்களும் ஸ்டேட் லெவல் கோல்ட் மெடலிஸ்ட். ஸ்டேட் லெவல் கோல்ட் மெடலிஸ்ட். சூப்பர். ஏங்க 2 வயசுல அந்த பொண்ணுக்கு ஸ்டேட்னால என்னன்னு தெரியாது. ஆனா இந்த வயசுலயே யோகால கோல்ட் மெடல்லாம் வாங்க வச்சிருக்காங்க. 2 வயசுல எல்லாரும் வீட்ல வேணா ஒரு கோல்ட் செயினை வாங்கி போடுவாங்க. பயப்படாதப்பா, அண்ணா ஒண்ணும் பண்ண மாட்டாரு, பயப்படாத. ஆமா, அக்கா சில क्वेश्चन எல்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ஓகே, நீ நல்லா இது பண்ணுவீங்க, யோகா பண்ணுவியா? பண்ணுவீங்க. உங்களை பார்த்து பயந்து போய் வெக்கப்பட்டு அந்த பக்கம் திரும்பியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய பொண்ணு, பொண்ணோட பொண்ணு, பொண்ணோடைய இன்னொரு பொண்ணு, இந்த மாதிரி ரொம்ப அழகா வந்து அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேருங்கள் எல்லாம் இருக்காங்க, பேத்திகளும் இருக்காங்க. சோ அவங்க கிட்டயும் நம்ம கேட்கலாம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சவிதாங்க. பாட்டியோட ஃபர்ஸ்ட் கொள்ளுப்பேத்தி. ஃபர்ஸ்ட் கொள்ளுப்பேத்தி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஇ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பிஇ ஃபைனல் இயர். இப்போ நீங்க பிஇ ஃபைனல் இயர் பண்றீங்க. நீங்க வந்து 12th 10thல படிக்க போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த யோகாசனம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கும் இல்லையா படிக்கிறதுக்கு? அப்போ நீங்க எவ்வளவு மார்க்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? 10thல வந்து 433 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. 12thல வந்து 1052 மார்க்ஸ். அடேங்கப்பா,
இன்ஜினியரிங் இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த யோகா பண்றதுங்காட்டிக்கு உங்களுக்கு காலேஜ் எல்லாம் போறீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கா மைண்ட்? ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, நல்ல மெமரி பவர் நல்லா கிடைக்கும் யோகா பண்ணால். அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போனாதான் அது வந்து இமீடியட்டா எல்லாருக்குமே போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்கு. அது மாதிரி இப்போ நீங்க வந்து இந்த யோகா வந்து உங்க காலேஜ்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேடம் அது மாதிரி சொல்லுவீங்களா எடுத்து? சொல்லுவாங்க. கிளாஸ்ல வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எல்லாத்துக்கும் சொல்லி தருவாங்க. எல்லாரும் சொல்லுவீங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து ஆர்த்தி. நான் வந்து டிப்ளமோ படிக்கிறேன். நீங்க என்ன வாங்கணும் உங்களுக்கு? நான் வந்து தேர்டு கொள்ளுப்பேத்தி. தேர்டு கொள்ளுப்பேத்தி? அடேங்கப்பா, கொள்ளுப்பேத்திகளே லிஸ்ட் போட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட், நான் தேர்டுன்னு. இப்போ நம்ம மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது தேர்டு. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து டிப்ளமோ ராமகிருஷ்ண பாலிடெக்னிக் காலேஜ் டிப்ளமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த யோகா வந்து நீங்க யாருக்காவது பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டீச் பண்றீங்களா? சொல்லிருக்கேன். நீங்களும் டீச்சரா? டீச்சர் இல்ல, இங்கதான் ஆகணும். கிளாஸ்ல சொல்லிருக்கேன். கிளாஸ்ல ஆகணும். ஓகே. நீங்க எத்தனாவது கொள்ளு பேரங்கிறது தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் கௌதம். நீங்க எத்தனாவது கொள்ளு பேரன்? நானு 4வது கொள்ளு பேரன். 4வது கொள்ளு பேரன்? அடேங்கப்பா. நீ என்ன வயசு ஆச்சுக்கா? நான் உனக்கு 12 வயசு. 12 வயசு ஆயிடுச்சா? என்ன படிக்கிறீங்க? நான் 6th படிக்கிறேன். 6th படிக்கிறீங்க. நீங்க நல்லா யோகா பண்ணுவீங்களா? ஓகே. எந்த ஆசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சிரசாசனம். சிரசாசனம் எங்க பண்ணுங்க பாப்போம். இங்க கொஞ்சம் முன்னாடி வந்து எங்களுக்காக. அடேங்கப்பா, ஓ மை காட், அபாரம் அபாரம். சிரசாசனம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நானாம்பாள் பாட்டியோட 4வது கொள்ளு பேரன் 6வது வயசு படிச்சிட்டு இருக்காரு. 6வது படிச்சிட்டு இருக்காரு. 12 வயசு தான் ஆயிருக்கு. சூப்பர் கண்ணா, சூப்பர். எப்படி இந்த டைமிங்லயே ரைமிங்கா சொல்றீங்க? 4வது பையனுடைய 4வது கொள்ளு பேரன் எப்படி ஒன் மோர் அகைன்? அப்படி இல்ல, 98 வயசு நிரம்பின நானாம்பாள் பாட்டியோட 4வது கொள்ளு பேரன் 6வது படிக்கிறாரு. 12 வயசு ஆச்சு அப்படிங்கிறது சொல்லும் பொழுது திருப்பி ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டா அது வந்துங்க அப்படின்னு சொல்லி போகும். பரவாயில்ல. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவரும் வந்து ரொம்ப அழகா ஆசனம் பண்ணிருக்காரு. இதுக்கு பின்னாடி நிறைய இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அருமை கண்ணா, அருமை அருமை. இவங்களுடைய யோக கலையை இவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருமே பயனடையணும், எல்லாருமே பலனடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட எல்லாருக்குமே இந்த யோக கலையை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவர், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஹரிபிரகாஷ். என் பேர் ஹரிபிரகாஷிங் சார். நான் வந்து கொங்குநாடு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். பிஎஸ்சி ஜுவாலஜி குரூப் எடுத்திருக்கிறேன். நான் 6th படிக்கும்போது மலேசியன் லெவல்ல போய் இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்டு மெடல் வாங்கி. மலேசியன் லெவல்ல சூப்பர். அங்கதான் போகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பிரபு, ஆனா அவர் முடியல. நீ சொல்லுமா, நீ சொல்லு. நான் போய் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு 10 கோல்டு மெடல்ஸ், ஸ்டேட் லெவல்ல ஒரு 15, நேஷனல் லெவல்ல ஒரு 30, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரே ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன். நீங்க வந்து அவங்களுக்கு எத்தனை பேர்? நான் வந்து அவங்களுக்கு 6வது பேர். 6வது பேரனா? ஓகே நேயர்களே, உங்களுடைய சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் 6வது பேருங்கிட்ட 6வது முறையா 5வது தடவை நான் ஒரு क्वेश्चन மட்டும் கேட்க போறேன். அதை வந்து நீங்க எத்தனாவது முறை பார்த்தாலும் சரி கண்டிப்பா, ஆனா 7வது முறை மறந்துடக்கூடாது. அது மட்டும் தான் நமக்கு முக்கியமான ஞாபகம். ஏன் அப்படின்னா இது 8வது முறையா உலக அதிசயத்தை தாண்டி 9வது முறையா நீங்க மனசுக்குள்ள வச்சிட்டீங்கன்னா 10வது முறையா அப்பா அப்படின்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன புரிஞ்சப்பா? புரியல, அவர் அப்படிதான். சரி வா. அதாவது நான் வந்து உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்க போறேன். நீங்க நிறைய பேருக்கு யோகா சொல்லி கொடுத்துருப்பீங்க, நிறைய யோகா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க, அதுக்கான இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. நான் வந்து இப்போ யோகா டிகிரி ஒன்று முடிச்சிட்டேங்க சார். யோகா டிகிரி முடிச்சிட்டீங்க? அதுல வந்து இப்போதான் முடிச்சேன், DNOS அப்படின்னு. அதில் நான் 2nd மார்க் வாங்கியிருக்கேன். 2nd மார்க் வாங்கியிருக்கீங்க, கை கொடுங்க. அப்ப கண்டிப்பா இந்த क्वेश्चन உங்களை தான் கேட்கணும். யோகால இந்த மாதிரி குண்டா இருக்கிற அக்காக்களை எல்லாம் அப்படி வந்து ஒல்லியாக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே நேயர்களே, கண்டிப்பா பாத்துக்க, நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோகனால இருந்து நம்ம இந்த யோகா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படி வந்து என்னென்ன ஆசனங்கள் பண்ணா வந்து நம்ம உடலை இளமையாகவும் ஸ்லிம்மாகவும் ஆரோக்கியமாகவும் அப்படி ரொம்ப தெம்பாவும் வச்சுக்கலாம்? குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி, பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி சார். குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ஃபிளெக்சிபிள் இருக்கிறங்காட்டிக்கு அவங்க நார்மலாவே பண்ணிக்குவாங்க. ஆனா பெரியவங்களுக்கு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து முதல் கட்ட பயிற்சி, 2ஆம் கட்ட பயிற்சி, 3ஆம் கட்ட பயிற்சி, 4ஆம் கட்ட பயிற்சின்னு 4 பயிற்சிகள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு உள்ள இருக்கிற மசில்ஸ், போன்ஸ் எல்லாம் முதல் லூஸ் பண்ணி விடணும். குழந்தைங்க மாதிரி எடுத்து வளைச்சோன்னா உடஞ்சு போயிடும். ரைட், ஓகே. இப்போ வந்து இந்த அக்கா வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ், இந்த அக்கா ஒரு பேபின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இப்போ இருந்தா நம்ம யோகாவே ஸ்டார்ட் பண்ண போறோம். இவங்க திடீர்னு எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க சார்.
இதுக்கு பேரு துருவாசனான்னு பேருங்க. அவங்க கேட்டது பேசிக்கு, பட் இப்படி இது யாரும் பண்ணிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனம். நல்ல வேளை என்ன காப்பாத்துனீங்க. ஓகே, சூப்பரா பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல பிரபு நான் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இல்ல இந்த மாதிரி ஆசனம் வந்து முன்னாடியே பேசி வச்சுட்டாரப்பா அவர் உங்ககிட்ட? இல்ல ஏதோ சதி முயற்சியில ஈடுபட்ட மாதிரியே எனக்கு தெரிஞ்சு. நீங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆசனத்தை, அதுவும் குறிப்பா வந்து மோகனா மாதிரி யாராவது ட்ரை பண்ண அப்படின்னா, கண்டிப்பாக இது போன்று யாரும் தயவு செய்து விடாதீர்கள் என்பதை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம கேப்ஷன் போட்டணும். அது மாதிரி ரைட். ஓகே, இப்போ நீங்க வந்து இதை வந்து வேற எல்லாருக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கறதுக்கு என்ன ஒரு தாட் வச்சிருக்கீங்க சார்? யோகாங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே நான் முதல்ல சொல்லுங்க சார். இப்போதான் இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்து எல்லாருமே நோயின்றி வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாலிசி சார். ஓகே, நோயின்றி வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு பாலிசி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்ல நேரலையில உங்களோட நம்ம யோகா ஒரு நிமிஷம் முடியாதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப அவர் பண்ண அந்த ஆசனத்தை இவர் பிரபு நான் செய்ய போறாரு. அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங் செஷன் போறதுக்கு முன்னாடி இப்போ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பொதிகையின் இலக்கிய தர்பார், இது எழுத்தாளர்களின் சிம்மாசனம். மாதம் இருமுறை ஞாயிறு காலை 11 மணிக்கு. இலக்கியம் சமூகத்தின் கண்ணாடி, மன உணர்வுகளுக்கான வடிகால், சொற்களின் பீடம், உலகை காட்டும் ஜன்னல், மனிதர்களை புரிந்து கொள்ள உதவும் பிறப்பு என இலக்கியத்தின் அனைத்து சாராம்சங்களையும் வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி பொதிகையின் இலக்கிய தர்பார். கண்டு மகிழுங்கள். மாதம் இருமுறை ஞாயிறு காலை 11 மணிக்கு. பொதிகையின் மேட்னி ஷோ தினமும் பகல் 12:05 நேரலையாக ஒளிபரப்பாகிறது. உங்கள் பொதிகையின் மேட்னி ஷோ. தினமும் பகல் 12:05 பொதிகையின் மேட்னி ஷோ. கண்டு மகிழுங்கள் நேயர்களே. பொதிகையின் வெல்கம் பேக் டு கோயம்புத்தூர். நம்ம இன்னைக்கு யோகா பாட்டி வீட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம யோகா பாட்டி ஞானாம்பாள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 98 வயதுள்ள ஒரு இளைஞி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய தலைமுறை மட்டும் இல்லாம இவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த கலையை வந்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த யோக கலையை அவங்க பகுதியில மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே யோகா சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில அவங்களுக்கு பிரதான் மந்திரி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கூப்பிட்டு இவங்களுக்கு வந்து கௌரவிச்சு அவர் கூட விருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்காங்க பிரதான் மந்திரி அவர்கள் கூட. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பெண் சக்தி அவார்டு வந்து நம்ம பிரசிடென்ட்டோட கையிலேயே வந்து வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு பெரிய பெருமையான ஒரு கோயம்புத்தூர் மட்டும் இல்ல இந்தியாக்கே பெருமை சேர்த்திருக்காங்க. ஆமா, கோயம்புத்தூர்ல பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுவாணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மோகனா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து நம்ம ஞானாம்பாள் பாட்டி 98 இயர்ஸ் ஓல்டு லேடி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 98 இயர்ஸ் பாட்டி, 98 ஓல்டு இல்ல 98 இயர்ஸ் யங் பாட்டி. ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த அவங்களுடைய மெம்பர்ஸ் குரூப் மெம்பர்ஸை வந்து மீட் பண்ண போறோம். குரூப் மெம்பர்ஸ் இல்லங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் தாங்க. இப்போ நம்ம குரூப் ஆயிட்டாங்க. அதான் அப்படி சொன்னேன். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேரு திவ்யா. பாட்டியோட 5வது பையனோட மகள். 5வதா? நீங்க 5 இல்ல, அவங்க அப்பா வந்து 5வது பையன். ஏன்னா கால்குலேஷன் எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப வயசாச்சுங்க. சரியா காது கேட்காது. நீங்க 5 அப்படி சொல்லணும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என் பேர் திவ்யா. பாட்டியோட 5வது மகளோட பொண்ணு. மோகனா கூட அதிகமா ஆரம்பத்துல இருந்தே சாவகாசம் வச்சுக்காதீங்க கேட்டீங்களா? சரி, பரவாயில்ல. கூல் டவுன் சொல்லுங்க. பாட்டி எப்படி 3 வயசுல இருந்து யோகா பண்றாங்களோ நான் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து யோகா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப காலேஜ் முடிச்சிட்டேன். யோகால டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கேன்.
9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப SGFI ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கவர்மெண்ட் நடத்துகிற காம்படிஷனில் தமிழ்நாடு லெவலில் செலக்ட் ஆகி போனேன். நேஷனல் லெவலில் கோல்டு மெடலிஸ்ட். அடுத்து இன்டர்நேஷ்னலுக்கு போகணும். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், வெளியே எல்லாத்துலேயும் யோகா டீச் பண்ணிட்டு. நீங்க யோகா டீச்சரா? நீங்க முதல்ல என்ன படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? நான் BCA இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். BCA படிக்கிறீங்களா? நான் ஏதோ வந்து ஒரு 8th பாஸ் இளம் பண்ணி பட்டதாரி அவங்க படிக்கும் போதே வந்து ஒரு யோகா ஆசிரியரா இளம் பட்டதாரி இல்ல, ஒரு இளம் 8th ல இருந்து 9th இப்பதான் வந்து ஸ்கூல் திறந்திருக்கு, போயிருப்பாங்களே அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல. உங்களை மாதிரி ஆரோக்கியமாகவும் இளமையா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கும் வந்து யோகா தான் ஒரு முக்கிய காரணம். இப்போ வந்து இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. இப்போ நீங்களும் வந்து யோகா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட உங்களுக்கு என்ன ஆகணுங்க? நான் வந்து பாட்டியோட முதல் மருமக. அப்பா, அதாவது இந்த வீட்டோட குத்து விளக்கு இவங்க தான். ஃபர்ஸ்ட் வந்து லைட்டிங் இத லேம்ப் பண்ணி இருக்காங்க. அப்படிதானேங்க? ஆமாங்க. ஏன்னா இப்போ இது வரைக்கும் பசங்களை பார்த்தோம், பொண்ணுங்களை பார்த்தோம், அப்படியே அப்பால இப்பதான் நீங்க மருமகன் சொல்லிருக்கீங்க. ஆமாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த ஜெனரேஷன் இதுங்கும்போது ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். நாங்க இன்னொரு பிளேஸ்ல இருந்து வந்திருக்கோம்னா அடுத்த கேட்டகரி நாங்க இருக்கணும். ரைட், ஓகே. இப்போ நீங்க வந்து யோகா எப்படி? நான் யோகா டீச்சருங்க. நீங்களும் யோகா? ஆமாங்க. என்ன வந்து மருமகளையுமே டீச்சர் ஆக்கிட்டாங்கன்னா அந்த பெருமை வந்து நீங்க எத்தனை பேருக்கு டெய்லி சொல்லி கொடுத்துருக்கீங்க? நாங்க டெய்லி 11 to 12 லேடிஸ் வருவாங்க. அவங்களுக்கு தெரபி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா எல்லாரும் வந்து லேடிஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்க அதுவும் இல்லாம அந்த ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு எல்லாம் என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? இல்லை, டிப்ஸுன்னு சொன்னால் இப்போ தெரப்பி கிளாஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் அவங்க கிட்ட கவுன்சிலிங் பண்ணணுங்க. நம்ம அந்த கன்சல்டிங் பண்ணும்போது தான் ஒவ்வொரு செப்பரேட் பர்சனுக்கும் கன்சல்டிங் பண்ணும்போது அவங்களுடைய ஹெல்த் கெப்பாசிட்டி என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அவங்களால என்ன முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு மெதுவாக அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆமா, கண்டிப்பா அவங்கள வந்து இது தெரப்பிங்கும் போது இது வந்து டாக்டரேட் மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் கை பிடிச்சு பாருங்க. கொஞ்சம் இந்த ஹெல்த்தை பார்த்து எப்படி இவங்களுக்கு யோகா பண்ணலாம்? இல்ல, இவங்க வந்து நார்மலா டிராவலிங் இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, இவங்க வந்து பிரீத்திங் கொஞ்சம் அதிகமா பண்ணுனா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு பெரிய ஒரு வீடு. ஏன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த டிராவலிங் பண்றவங்களுக்கு வந்து உடம்புல ஆக்சிஜன் லெவல் தான் கம்மியா இருக்குங்க. ஏன்னா அவங்க அந்த போன்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரேஷன் ஆகும்போது அந்த ஆக்சிஜன் லெவல் தான் கம்மியாகும். ஸோ அதனால அந்த ஆக்சிஜன் லெவல் நல்லா நம்ம பிராணாயாமம் அந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் அதிகமாக பண்ணும்போது மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் சரியாயிரும். சோ மெயின் இப்ப இவங்களுக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன், அவங்களுக்கு முக்கியமா மூச்சு பயிற்சி பண்ணா போதுமா. ஏதாவது கஷ்டமானதெல்லாம் எத்தனை பயந்துட்டு வந்திருக்காங்க, அதனால மூச்சு பயிற்சியே அவங்க பண்ணட்டும். ஷோல இத்தனை பேர் முன்னாடி கேட்கறது கூச்சப்படுவாங்க. அதனாலதான் கொஞ்சம் நான் தனியா கேட்கறேன். நீங்க நம்ம ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா சொல்லுங்க. நம்ம யோகா பாட்டி வீட்டுல இருந்து ரொம்ப கலகலா பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய யோகா வந்து நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் நம்ம பேச போறோம். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லிருங்க. நீங்க? என் பேர் வந்து ராதாமணிங்க. பாட்டியோட முதல் பேரனோட மனைவி நாங்க. ஒரு நிமிஷம், ஒன்முறை சொல்லுங்க. என் பேர் ராதாமணிங்க. அப்படி அது இல்ல, அது பேர் சொல்றீங்க. இந்த முறை பாட்டியோட முதல் பேரனோட மனைவி நாங்க. பாட்டியோடைய முதல் பேரனுடைய மனைவி. ரைட், ஓகே, இப்ப புரிஞ்சு சொல்லுங்க. நான் முதல்ல இருந்தே யோகா பண்ணலைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து யோகா பழகினேன். அதுக்கப்புறம் யோகா கோர்ஸ் முடிச்சு இப்போ யோகா டீச்சரா இருக்கேன். ரீட்ஸ் வேர்ல்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல யோகா டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரைட், ஓகே. சரி, நம்ம ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் பேசி அவங்க வந்து ஆரவாரமா அவங்களோட குடும்ப தலைமுறைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நானாம்பாள் பாட்டி அவங்களோட குடும்பமே சேர்ந்து இப்ப யோகா பண்ண போறாங்க. அதை நம்ம இப்ப பாத்துருவோம். கண்டிப்பா இந்த நானாம்பாள் பாட்டியோடைய வீட்டுல அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 98 வயசு உள்ள பாட்டிக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம இங்கே பாக்குறோம். இப்போ அவங்க யோகா பண்றதா இப்ப நம்ம பாப்போம். ரைட், எல்லாரும் என்னங்க இப்ப சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் அப்படிங்கக்கூடிய ஒரு 12 நிலைகள். இது ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த 12 நிலைகள் யாரு பண்ணி காமிக்கிறாங்க பண்றோமோ அதுலயே நிறைய நன்மைகள் இருக்குங்க. இது ஆரம்ப நிலையில பண்றவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சூரிய நமஸ்காரம் இப்ப பண்ண போறோம். ரைட், இப்ப ஸ்டார்டிங் பொசிஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா மாதா யோகானாலே ஃபர்ஸ்ட் மாதா, பிதா, குரு,
தெய்வம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாதஹஸ்தாசனம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூச்சு இழுக்கணும், பேக்வேர்ட் பெண்டிங், பாதஹஸ்தாசனம் முன்னாடி. நம்பர் 2 முன்னாடி பொறுமையா பண்ணுங்க. நம்பர் 2. நம்பர் 3 ரைட் லெக் பேக், தலை மேல தூக்கி பார்க்கணும். நம்பர் 4 போத் லெக் பேக். அடுத்ததான் முக்கியமானது நம்பர் 5 சஷாங்காசனம். சூரிய நமஸ்காரிலேயே நிறைய மெத்தட் இருக்கு, இது ஸ்டூடெண்ட் மெத்தட், எல்லாருமே பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆசனம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இதுக்கு பேரு சஷாங்காசனம். வயிறு சம்பந்தப்பட்ட நிறைய நோய்கள் வராமல் தரக்கூடிய பயிற்சி சஷாங்காசனம். அடுத்தது அடுத்த நிலை 6வது 6th பொசிஷன். நீட்டி படுக்கணும், இடுப்பு மட்டும் கீழே முட்டக்கூடாது. செவன் புஜங்காசனம். நல்லா மூச்சு இழுக்கணும், தலை பின்னாடி தூக்கணும். மூச்சு இது வந்து நல்லா செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். வீசிங் ப்ராப்ளம் இருந்தால் கூட மெல்ல மெல்ல இது பண்ணும்போது அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும். 8 மவுண்டைன் போஸ். இடுப்பை மேலே தூக்கி தலை எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. மூளைக்கு நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும். அர்த்த சிரசாசனம் பண்ணக்கூடிய 90% பலன் இதில் வந்துடும். 9 திரும்ப சஷாங்காசனம். சூரிய நமஸ்காரத்துல 12 நிலைகள் இருக்குங்க. நம்ம எப்படி போனோமோ அதே மாதிரி ரிவர்ஸ்ல வரணும். 10 வலது காலை தூக்கி முன்னாடி வைக்கணும், மேல தலையை தூக்கி பார்க்கணும். தலையை நல்லா மேல தூக்கி பார்க்கறதுல என்ன நன்மைனா, இதுவும் தைராய்டு சுரப்பி நல்லா வேலை செய்யும். தலையை நல்லா மேல பார்க்கணும், கழுத்து பின்னாடி வளையணும். தைராய்டு சுரப்பி வேலை செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு நிலை. அடுத்தது 11வது பொசிஷன் பாதஹஸ்தாசனம். குனிஞ்சு நிற்கணும், அவ்வளோதான். இதான் நம்ம 2வது பொசிஷனுக்கு போனோம். இப்போ குனிஞ்சு நிற்கணும். தலை போய் காலில் முட்டுறதா ரொம்ப சிறப்பானது. பட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணலாம். எடுத்தோன்னே முட்டை வச்சுட்டு போராடக்கூடாது. அப்புறம் இடுப்பு வலி இருக்கிறவங்க பண்ணும்போது இடுப்பு வலி அதிகமாக இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓகே, 12 திரும்ப பின்னாடி போயிட்டு அவ்வளோதான், முன்னாடி வந்துடணும். வணக்கம் வச்சு அப்படியே நின்றுக்காங்க. ஸோ இதுதான் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்ப காலத்தில் இது சின்ன வயசுலேருந்தே பழகிட்டிங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கும்போது இது பழகிட்டாங்கன்னா, எப்படி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பிடி அதாவது விளையாட்டுக்கு ஆசிரியர் இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் எல்லாரும் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிறைய நோய்கள் வராது, மூட்டு வலி வராது. நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்குங்க. அவ்வளவும் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த சூரிய நமஸ்காரம். இப்போ இது பண்றது வந்து சஷாங்காசனம். இது சூரிய நமஸ்காரிலே வந்துருது. சஷாங்காசனம் வயிறு சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை வராம தடுக்கக்கூடியது, எளிமையான பயிற்சி. இது வந்து கணையம் அர்த்த மச்சேந்திராசனம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு காலா மடக்கணும், வச்சுட்டு இது வந்து என்ன ஆகணும், கல்லீரல் சிறப்பா சைடில் ஒரு கையை மேலே தூக்கி எந்த காலம் நிற்கிதோ அந்த சைடு உடம்ப திருப்பணும். அர்த்த மச்சேந்திராசனா. ஸோ இது போன்ற ஆசனங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம நேரம் குறைவாக இருக்கனால இது அர்த்த மச்சேந்திராசனம். அதனால திரும்பி பார்க்கணும். எந்த பக்கத்து இப்போ வந்து கல்லீரல் சிறப்பாக வேலை செய்யும். வலது பக்கம் திரும்பும்போது கல்லீரல் இதே ஆப்போசிட்லையும் பண்ணணும். அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்டரி ஆசனா. அது பண்ணும்போது நம்மளுடைய கணையமும் சிறப்பாக வேலை செய்யும். அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் சைடு, அவ்வளோதான். என்ன பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்ல பண்ணணும். மூச்சை விட்டுக்கொண்டே திருப்பி, அவ்வளோதான். மெயின் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிக் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. மிக பிரயோஜனமானது இந்த அர்த்த மச்சேந்திராசனம்.
மெயின் அதாங்க, கணையம் கல்லீரல் 2 சிறப்பாக வேலை செய்யாலே. அதே மாதிரி முதுகுத்தண்டு நல்லா திருகப்படும் போது இந்த L3 L4 ப்ராப்ளம் வராது. இன்னும் பேச்சு இது வந்து நம்மளுடைய நுரையீரலினுடைய சக்தி முழுமையா நுரையீரலினுடைய சக்தி முழுமையா மிதிவடை வைக்கும். உஷ்டாசனம், கேமல் போஸ் சொல்லுவாங்க. வலது கையை மேலே தூக்கணும், மூச்சு இழுக்கணும், போய் வலது காலை பிடிக்கணும், ஸ்லோவா பண்ணுங்க. இடது கையை மேலே தூக்கணும், பின்னாடி போய் இடது கையை போய் தாய்க்கணும், கழுத்து நல்லா பின்னாடி சாயணும். இது வந்து கேமல் போஸ். பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அம்மா பண்ணாங்க. இந்த ஆசனம் பண்ணும்போது மெயினாக ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து, குழந்தைகளுக்கு வந்து, பள்ளி குழந்தைகள் ரொம்ப அருமையானது. இந்த மூளைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போச்சும் போது கண் பார்வை நல்லா இருக்கும், காது நல்லா கேட்கும், ரொம்ப நினைவாற்றல் அதிகரிக்கும். ஒரு டீப் பிரீத் பண்ணிருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு ஆசனத்துக்கு மத்தியில் வஜ்ராசனம் உட்காந்து கண்ணை மூடி நல்லா டீப் பிரீத். ஒவ்வொரு ஆசனக்கு நடுவில் டீப் பிரீத் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. ஒரு 3 முறை டீப் பிரீத். இப்போ மகள், பேத்தி, கொள்ளு பேத்தி ஒரு ஆசனம் பண்ணி காமிப்போம். வாங்க சார். இப்போ வந்து பண்ணு, ஆளுக்கு ஒரு ஆசனம். சாமி பண்ண பச்சிமோத்தா, நீ பச்சிமோத்தாசனம் பண்ணுமா, நீ பச்சிமோத்தாசனம் பண்ணு. அதே மாதிரி கொள்ளு பேத்தியும் பண்ணுவாங்க. இப்போ கொள்ளு பேத்தியும் பண்ணுவாங்க. திரும்பி இப்போ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆசனம், டைம் கம்மி ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு ஆசனம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஆசனம் பண்ணலாம். ஸ்டார்ட். வர அம்மா பண்ற இந்த பச்சிமோத்தாசனாவையே மகளும் பண்றாங்க, பேத்தியும் பண்றாங்க. கொள்ளு பேத்தி பண்ணுங்க, கொள்ளு பாருங்க, கொள்ளு பேத்தியும் பண்றாங்க. இதுதான். சோ பாட்டி, மகள், பேத்தி, கொள்ளு பேத்தி. இதுவும் ஒரு கொள்ளு பேத்தி, அதுவும் கொள்ளு பேத்தி. ஒரு பேரன், அங்க ஒரு கொள்ளு பேத்தி, அங்க ஒரு பேத்தி, எல்லாம் பின்னாடி இருக்க லைனே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது திருவிக்ரமாசனம். இதுவும் ஒரு பேர முறையாதுங்க. திருவிக்ரமாசனம் ரொம்ப அற்புதமான ஆசனம். அவரும் தாய்லாந்து, மலேசியாலாம் போய் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. திருவிக்ரம ஆசனம். அந்த பொசிஷன் அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. ஸோ மகள், இது திருவிக்ரமாசனா, சிரசாசனா, இது சக்கராசனம். இது பேத்திங்க. இதுவும் கொள்ளு பேத்தி. ரிலாக்ஸ். சூப்பர். இந்த ஷோ வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதாவது நம்ம 98 வயசு ஞானாம்பாள் பாட்டியினுடைய அவங்களுடைய ஃபேமிலி, மகன், மகள், கொள்ளு பேத்தி எல்லாருமே வந்து ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு முறையான ஒரு வந்து குரு ஆசிரியர் நம்மளுக்கு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா நம்மளும் நீண்ட நாளும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் புத்துணர்ச்சியோடும் என்றும் இளமையாகவும் கண்டிப்பா இருப்போம். ஒரு குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா பேரன், பேத்தி, மகள், மகன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கொள்ளு பேத்தி, கொள்ளு பேரன் கூட இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குட்டி சுட்டீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்றது 2 வயசு தான் ஆச்சான்.
ஆனா எவ்வளவு அழகா பண்றாங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நீங்களும் யோகா மூலியமா இந்த காலை தென்றல் நிகழ்ச்சி மூலியமா கோயம்புத்தூர்ல இருந்து நல்ல சிறப்பான யோகா விஷயங்களை நம்ம பார்த்தோம், கேட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவா பாட்டிக்கிட்டையும் நம்ம ஒரு 2 விஷயம் பேசிடுவோம். பாட்டி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாருக்குமே யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இன்னும் நீண்ட ஆயுளோட நம்ம நாட்டு மக்களுக்கு இந்த யோகாவை கண்டிப்பா சொல்லி கொடுத்து யோகா கலையும் எல்லாருக்கும் சொல்லணும். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்லணும்? இல்ல, நீங்க இந்த யோகா கலையை பத்தி சொல்லுங்க. எல்லாரும் எப்படி ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லுங்க. சரி, ஆண்டவன் புண்ணியத்துல நாட்டு மக்கள்லாம் நலமா இருக்கணும், 100 காலம் சுகமா இருக்கணும், அதுதான் என் ஆசை. ஓகே, இந்த கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனசுல ரொம்ப அழகா 98 வயசு ஞானாம்பாள் பாட்டி ரொம்ப சூப்பரா கலக்கலா இப்ப நம்ம யோகா பத்தி ரொம்ப அருமையா பேசினாங்க, செஞ்சு காமிச்சாங்க. அதே மாதிரி நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா தப்பே இல்ல. கண்டிப்பா ஒரு குருவோட சேர்ந்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அழகான இந்த ஒரு கவலை தென்றல் நிகழ்ச்சியில ரொம்ப அழகா நம்ம இவங்க இத பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்காங்க, பெண் சக்தி அவார்டு வாங்கியிருக்காங்க, பிரதான் மந்திரி கிட்ட கூடவே விருந்து நல்ல ஒரு பாராட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நீண்ட ஆயுளோட நீங்களும் இருக்கணும்னா சிறப்பான யோகா பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு சரியான ஒரு பயிற்சியோட பண்ணுங்க. மீண்டும் அழகான ஒரு காலை தென்றல் இதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் லைவ்ல உங்களை எல்லாம் மீட் பண்றோம். உங்களிடம் இருந்து see you பிரபு and மோனா. ஓகே, சோ வெல்கம் பேக் ஃப்ரம் கோவை. கோவையில இருந்து சூப்பரா யோகா பண்ணிட்டு நம்ம திரும்பி வந்தாச்சு. எவ்வளோ ஒரு அருமை இல்லையாங்க, இவ்வளோ ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியே இதுல இவ்வளோ இன்வால்வ்டா. அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும், தட் இஸ் அவங்க டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ், அவங்க மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணி வந்த மருமகள் அவங்களும் கூட இவ்வளோ இன்வால்வ் ஆகி எல்லாரும் யோகா டீச்சர்ஸ், சூப்பர் அச்சீவர்ஸா, கோல்டு மெடல் வாங்கி இவ்வளோ தூரம் அந்த யோகா ட்ரெடிஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும், நிறைய பரப்பணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்கு ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப் பொதிகை சார்பில் இருந்து. ஸோ இப்போ யோகா அப்படின்னு இவ்வளோ தூரம் அவங்க அழகா பண்ணி காமிச்சாங்க. பட் இந்த யோகாவை எல்லாராலையும் ஈஸியா பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்மளுக்குள்ள எழும்பலாம். இப்போ நீங்க அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும்போதே, ப்ரோக்ராம் பார்க்கும்போதே நீங்க அப்படியே அசைஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணிருப்பீங்க யோகா பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கண்டிப்பா உடனே பண்ணிடலாமா நம்மளால அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். சில ஆசனா பார்த்தா ஐயோ இதெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு ஃபீலும் வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது யோகா வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலி யோகான்றது இவங்க தான் பண்ணும், அவங்க தான் பண்றது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம சில கேர்ஃபுல்லா இருக்கணும், ஒரு கேர் எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு போசஸ் பண்ணும்போது, ஒரு மசில்ஸை நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது, ரிலாக்ஸ் பண்ணும்போது, ஒரு ஏஜ் வைஸ் அவங்களே சொன்ன மாதிரி அதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எப்படி பண்ணணும்ன்றத ஒரு விதம் இருக்கு. நம்ம எடுத்த உடனே இப்போ வீடியோ பார்த்துட்டோ இல்ல யூடியூப்ல போய் பார்த்துட்டோ எடுத்த உடனே பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட போய் நம்ம அந்த பிரீதிங்கும் கரெக்டா கத்துக்கணும். எந்த ஆசனா பண்ணும்போது உள்ள பிரெத் வாங்கணும், எந்த ஆசனா பண்ணும்போது நம்ம வந்து வெளியில பிரெத்தை விடணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர் டெக்னிக்கை கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்ல, யோகாவை நம்ம ப்ராப்பரா ஒரு ஆசனா பண்ணும் பொழுது உட்கார்ற விதம், ஒரு மேட் கண்டிப்பா வந்து யோகா மேட்ஸ்ன்னு சொல்லி நிறைய அவைலபிளா இருக்கு. பிளஸ் அங்க பார்த்த மாதிரி பாய்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ல விரிச்சு கண்டிப்பா அது மேல பண்றதுதான் ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். இது மட்டும் கிடையாது, யோகா கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சு, எங்க பண்ணணும்னு சொல்லியாச்சு. இதுக்கான டைமிங்ஸ் கூட நம்மளுக்கு கேட்கவே வேணாம். எதாலும் நம்ம டைம் இல்லைன்னு தான் சொல்லுவோமே தவிர நம்ம எக்கச்சக்கமா போன்லயும் இன்டர்நெட்லயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஹெல்த் விஷயத்துக்கு டைம் அதிகமா ஒதுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கும், நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட நம்ம எக்கச்சக்கமா கம்ப்யூட்டர்ஸ், இந்த ஷோல்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருப்போம். நம்மளோட டெக்னிக்கல் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளவோ நம்ம கைக்கும் நிறைய சிரமம் இருக்கும், பாடி நெக் எல்லாத்துக்குமே நம்ம நிறைய ஸ்ட்ரெயின் கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஒரு யார் யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு டைம் வேணும் யோகாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, இந்த 10 நிமிஷம் கூட எனக்கு யோகா பண்ண டைம் இல்ல, எனக்கு சுத்தமா எனக்கு முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கண்டிப்பா யோகா பண்ணணும். சோ இப்படி சொல்லி நம்ம யோகா இவ்வளவு சிறப்பிச்சாச்சு. யோகான்றதே அந்த வார்த்தை யுஜ் அப்படின்ற வார்த்தை, அதாவது பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டை இணைக்கிற ஒரு விஷயம் தான். சோ இந்த யோகா கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும், கரெக்டான செய்முறையோட பிராக்டிஸ் பண்ணணும். இதை சொல்லி அடுத்ததா செய்திகளுக்குள்ள நுழைய போறோம். பொதிகை சார்பில் இருந்து செய்திகள் உங்களுக்காக இதோ.